ஹாய் காய்ஸ். ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ நம்ம சேனலில். சொன்ன மாதிரி நம்ம இதில் டெய்லி மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நாட் ஓன்லி மார்னிங் ரொட்டீன், நார்மலாகவே நியூ மாம்ஸ் ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ நியூ மாம்ஸ் அப்படின்னாலே நிறையவே டவுட் இருக்கும். கூட பார்த்துக்க யாராச்சும் இருக்காங்களா இல்லையா இதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு டவுட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். கூட இருக்கிறவங்கள தொல்லை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதே தனியாக இருக்காங்கன்னா கூகுளில் போட்டு நோண்டி அவங்களே கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நானும் நிறைய விஷயம் நான் கூகுள் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு தெரியல. பட் அதுக்கப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுது, ஒரு சில விஷயம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக நமக்கு தெரிஞ்சிடும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது அப்படின்னு. நானும் கூகுளெல்லாம் இப்போலாம் எதுவும் சர்ச் பண்ணுறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு நான் ஏதாச்சும் டவுட்டு, இம்பார்ட்டண்ட்டான டவுட் அப்படின்னா நான் ஹாஸ்பிட்டல் விசிட்லேயே டாக்டர்கிட்ட கேட்டுப்பேன். அண்டு மற்றபடி நான் கூகுள் பக்கம் போகிறதில்ல இப்போ இதுக்குன்னு. அண்ட் ChatGPT கூட இதுக்குன்னு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ அதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வீணாக நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு தான் க்ரியேட் பண்ணுதுன்னு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ அது புரிஞ்சதுலேருந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ மில்க் சப்ளை பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னா சிம்பிளுங்க. நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா நல்லா வரும். நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தீங்கன்னா ஹெல்த்தியாக உங்கள் பேபியும் இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா உங்களோட மில்க் சப்ளை குறைய வாய்ப்பு கம்மியாக இருக்கும். எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் ஆட் பண்ணணுன்னா நீங்கள் லாக்டேஷன் பவுடர், ப்ரோட்டீன் பவுடர்ஸ் அந்த மாதிரி உங்கள் டாக்டர் எது சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அதை சாப்பிட்லாம். நான் என்ன சாப்பிட்றேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட்டில் நம்ம கிட்டில் கொடுத்துருப்பாங்க. 2 கிட்லேயுமே 2 பாட்டில், மொத்தம் 4 பாட்டில் கொடுத்துருப்பாங்க லாக்டேஷன் பவுடர்னு சொல்லிட்டு. நான் அதை தான் இன்டேக் பண்ணுறேன். ஸோ எனக்கு ரிசல்ட் நல்லாவே இருக்குது. அண்ட் சம்டைம்ஸ் எங்கூர் ஜார் அளவுக்கு கூட எனக்கு ப்ரொடக்ஷன் இருக்குது, செக்ரேஷன் இருக்குது. என்ன தான் இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அது இதுன்னு என்னென்னமோ சொன்னாலுமே நமக்கு நம்ம பாப்பாவோட ஃபேஸோ, அந்த சிரிப்போ, அந்த மலையில அவங்க கூயிங் சவுண்டு போடும்போதோ இதெல்லாம் கேட்கும்போதே அந்த டிப்ரெஷனாவது மண்ணாவதுன்னு பறந்து ஓடிடும். ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கிச்சன் கொஞ்சம் ரொம்பவே மோசமாக இருக்குது. ஸோ கிச்சன் க்ளீனிங் பண்ண போகிறோம். சிங்கில் எவ்வளோ பாத்திரம், லைக் சிங்க் ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு பாத்திரத்தால். ஸோ அதையும் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் ப்ளஸ் இன்றைக்கி நான் ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன். அண்ட் என் ஹஸ்பண்டுக்கு டைம் ஆகிடுச்சு. இன்னும் 1 ஹவரில் நான் ஏதாச்சும் குக் பண்ணி அவர் லஞ்சுக்கும் அனுப்பணும். ஸோ சிம்பிளான ஒரு மெனுவாக வச்சுக்கலான்னு பார்க்குறேன். எனக்கு சப்பாத்தி அண்ட் சம் சைடிஷ் அது 1 ஹவருக்குள்ளே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கான இதை பற்றி தான் இருக்குது. அண்ட் பை த பை இப்போ என் பேபிக்கு 3 months கம்ப்ளீட் ஆகி 4th month ரன்னிங்கில் இருக்குது. அண்ட் 4th month இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு யாரும் எனக்கு சொல்லவே இல்லை. அண்ட் எனக்கு ஐடியாவே இல்லை. காலையில் ஏஞ்சோடனே ஜடை அப்படியே பின்னிட்டேன். பிகாஸ் எனக்கு முடி அவ்வளோ கொட்டுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஒரு மாதிரி ரொம்ப கொட்டி இருக்கு எனக்கு முடி. எனக்கு ஃபஸ்ட்லாம் ரொம்ப தடிசாக மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே சைஸில் இருந்தது. லென்த்து ஓகே, இந்த லென்த் தான் இருக்கும். ஆனால் வித்னஸ் கொஞ்சம் இருந்தது. இப்போ அது கூட இல்லை. அண்ட் ரப்பர் பேண்டை 2ஆக போட வேண்டிய ரப்பர் பேண்டெல்லாம் 4ஆலாம் போட்டு சுற்றி வச்சுருக்கேன். ஸோ அது கொஞ்சம் வியர்டாக இருக்குது. இக்னோர் பண்ணுங்கள். பிகாஸ் ஆல்வேஸ் நம்ம ஹேர் டைஸ் தொலைஞ்சிட்டே தான் இருக்கும். அது எவ்வளோதான் வாங்கி வச்சாலும் அது தொலைஞ்சிட்டே தான் இருக்கும். அதே தான் எனக்கும். ஸோ வாங்க நம்ம இப்போ போய் பண்ண வேண்டியதை பார்ப்போம். அதுக்குள்ளே அவங்களும் எழுந்துட்டாங்க. ஸோ அவங்களையும் பார்க்க டிஸ்க்ளைமர் சொல்ல விரும்புகிறேன்.
என் சப்பாத்தி ரவுண்டாக வராது, எனக்கு ரவுண்டாக வைக்க தெரியாதுங்க. பட் நான் எப்படி வச்சாலும் என் ஹஸ்பண்ட் சாப்பிடுவார். அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஷேப்பில் போடுவேன். பாப்பாவை குளிப்பாட்டுறது வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப ஒரு கஷ்டமான டாஸ்க்காக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் டே 1லேருந்தே நான் தான் வந்து குளிப்பாட்டுறேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் நான் குளிப்பாட்டும் போது கொஞ்சம் பயம் இருந்தது. அப்போது என் ஹஸ்பண்ட் கூட இருந்தார். அன்றைக்கி லீவ் போட்டு என் கூடயே இருந்தார் அப்போது. ஸோ நான் வந்து அப்போது ஹஸ்பண்டோட ஹெல்ப்னால் 2 பேர் சேர்ந்து குளிப்பாட்டினோம். பட் அதுக்கப்புறம் செகண்ட் பாத்து அதுக்கப்புறத்துலேருந்தே வந்து நானே வந்து குளிப்பாட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் ஃபஸ்ட்டு இனிஷியலெலாம் நான் காலில் வச்சுலாம் குளிப்பாட்ட மாட்டேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப பயம். கையிலேயே வச்சு அப்படியே குளிப்பாட்டிகிட்டு இருப்பேன். இப்போது ஆஃப்டர் அவங்களுக்கு வந்து ஒரு 2 months கிட்ட ஆகும்போது அப்படி தான் நான் வந்து காலில் வச்சு குளிப்பாட்ட ஆரம்பித்தேன். இந்த நகம் கட் பண்ணுறது நிஜமாலே ஒரு பெரிய டாஸ்க்குங்க. அது கட் பண்ண வளர்ந்துட்டே இருக்கும். ஒரு நாள் 2 நாள்லேயே நெக்ஸ்ட் வளர ஆரம்பிச்சிடும். அது அவங்க வந்து விரல் சுப்பும் போதோ இல்லை இது பண்ணும்போதோ வந்து குத்திப்பாங்களோன்ற பயத்தில் ஃப்ரீக்வெண்ட்டாக நானும் கட் பண்ணி விட்டுருவேன். அண்ட் ஆஃப்டர் ஸோ லாங் நான் வந்து ஒரு ஹாட் வாட்டரில் என்னோடய ஃபுட்டை வந்து நல்லா சோக் பண்ணிகிட்டு இருந்தேன். பிகாஸ் அது ரொம்பவே வந்து ஒரு டேமேஜான கண்டிஷனில் இருந்த மாதிரி இருந்தது. மீன் டைம் நான் வந்து கிச்சனில் அந்த பாத்திரம்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அதை வந்து அடுக்கி வைக்கிறது மட்டும் தான் பாக்கி. இப்போ தான் கிச்சன் பார்க்குற மாதிரியே இருக்குது. காலையில் ரொம்ப மோசமாக இருந்தது. ஸோ நல்ல ஒரு ஃப்ரெஷ் பாத் எடுத்துட்டேன் ஆஃப்டர் ஆல் மை ரொட்டீன் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாப்புக்குட்டி கூட கொஞ்சம் விளையாண்டுட்டு நெக்ஸ்ட்டு டின்னர் ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு படுத்து தூங்க வேண்டியதான்.